த லார்ட். அபிஷேகத்தினால வர அந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு தேவையான மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அபிஷேகத்தை பத்தியும் பார்க்க போறதில்ல, அபிஷேகத்தினால வர ஆசீர்வாதத்தை பத்தியும் நம்ம பார்க்க போறதில்ல. அந்த அபிஷேகத்தை பெற்ற உடனே ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நம்மளுக்கு தேவையான மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். தாவீது ராஜா ராஜரீக அபிஷேகத்தை பெற்ற சம்பவத்தை இந்த இடத்துல பார்க்க முடியும். ராஜரீக அபிஷேகத்தை பெற்ற தாவீது ராஜாக்கு என்ன ஆசீர்வாதம் கூட வந்தது? ராஜ்யபாரம், கிங்டம். அப்போ நாம இன்னைக்கு பரலோக தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம். அப்போ நம்மளுக்கு வரப்போற ஆசீர்வாதம் என்ன? பரலோக ராஜ்யம். வேதத்துல எங்கேயாச்சும் ராஜரீக அபிஷேகத்தை தாவீது ராஜா பெற்ற உடனே சுலபமா ராஜ்யபாரத்துல அந்த சீட்ல கிங்கா போய் உட்கார்ந்துட்டாரு அப்படின்ட்டு எழுதியிருக்கிறத பார்க்க முடியுமா? இல்ல. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். 1 சாமுவேல் 16 தொடங்கி 2 சாமுவேல் புஸ்தகம் வரை நம்ம வாசிச்சா நல்லா தெரிஞ்சுக்கலாம். ராஜரீக அபிஷேகம் பெற்ற உடனே அவர் ராஜாவா மாறல. ராஜ்யபாரம் அவரோட கைக்கு இம்மீடியட்டா வரல. கிங்டம்ல போய் அவர் இம்மீடியட்டா கிங்கா உட்காரல. நிறைய விஷயங்களை ஜெயிக்க வேண்டியதா இருந்தது. இடையில 1-2 விஷயம் இல்ல, நிறைய விஷயங்களை ஜெயிக்க வேண்டியதா இருந்தது. எடுத்துக்கொள்ளலாம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 தொடங்கி 36. அந்த பகுதியை வாசிச்சா தெரியும். சிங்கத்தை ஜெயிக்க வேண்டியதா இருந்தது, கரடிய ஜெயிக்க வேண்டியதா இருந்தது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தையே வாசிச்சா தெரியும். கோலியாத்தை ஜெயிக்க வேண்டியதா இருந்தது. அது மட்டுமா, 1 சாமுவேல் 18-11ஆம் வசனத்துல தன்னுடைய மாமனார் சவுல ஜெயிக்க வேண்டியதா இருந்தது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தெளிவா சொல்லுது. சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். 2 விசை எறிகிறான். தாவீது தப்பிக்கிறான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் இருக்கு. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 11 தொடங்கி 16. இதுல மனைவியாகிய மீகால் தாவீதுக்கு மனைவி. ஆனா சவுலுக்கு பிள்ளை. தன்னுடைய சொந்த பிள்ளை தாவீதை தப்பிக்க வைக்கணுங்கிறதுல ரொம்ப அக்கறை காட்டினதுனால தாவீத ஜன்னல் வழியாக தப்பிக்க வச்ச உடனே அவ ஒரு டாலை எடுத்து ஒரு கட்டில் மேல அந்த டாலை படுக்க வச்சு ஒரு வெள்ளை ஆட்டின் தோலால அதை கவர் பண்ணி தாவீது ராஜா படுத்திருக்கிறது போல ஏமாத்துற அந்த சம்பவத்தை அங்க பார்க்க முடியும். தாவீது ராஜாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு பொய் சொல்ற அந்த சம்பவத்தை அங்க பார்க்க முடியும். ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடுனதுக்கு காரணமும் மாமனார் தான், சவுல் தான். சவுலுக்கு பயந்துதான் தப்பி ஓடுவான். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல தன்னுடைய மகன், சவுலுடைய மகன் யோனத்தான் தாவீதுக்கு உதவி செய்யறத பார்க்க முடியும். மறுபடியும் சவுல் கிட்ட இருந்து தப்பி ஓடுறதுக்கு யோனத்தான் உதவி செய்வான். எப்படி? 3 ஆரோஸை வச்சும் ஒரு சின்ன குழந்தைய வச்சும் அங்க உதவி செய்யறத பார்க்க முடியும். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 11 தொடங்கி 13ஆம் வசனங்கள் வாசிச்சா தெரியும். காத் நாட்டின் ராஜா ஆகீஸ் அவனுக்கு ரொம்ப பயந்து தாவீது ராஜா என்ன பண்றாரு, பைத்தியக்காரனை போல நடிக்கிற அந்த சம்பவத்தை அங்க பார்க்க முடியும். எச்சை மூலியமா நுரை தள்ளி தாடியில வடிய விட்டு வாசற்படிக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கதவுகளையும் கீறுற அந்த சம்பவத்தையும் நம்மளால அங்க பார்க்க முடியும்.
கடைசியா 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 26 தொடங்கி 28 பார்த்தா தெரியும். சவுலும் அவனுடைய மனுஷரும் தாவீதும் அவனுடைய மனுஷனையும் பிடிக்கும்படி வளைந்து கொண்ட அந்த சமயத்துல ஒரு ஆள் வந்து சொல்லுவாங்க சவுல் கிட்ட, பெலிஸ்தன் உங்க தேசத்தின் மேல படையெடுத்து நிக்கிறா. தாவீதெல்லாம் பிடிக்கிறத விட்டுட்டு உடனே சவுல் பின்னாடி அவனோட தேசத்தை காப்பாத்த போறத நம்மளால பார்க்க முடியும் அந்த பகுதியில. ஆனா இது எல்லாத்தையுமே தாவீது ராஜா ஜெயிக்க 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 கரடியை ஜெயித்தார், சிங்கத்தை ஜெயித்தார், கோலியாத்தை ஜெயித்தார், மாமனாரை ஜெயித்தார். கடைசியில ராஜ்யபாரத்தை சுதந்திரித்துக் கொண்டார். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, சிங்கத்தை போல சூழ்நிலை, கரடி போன்ற பிரச்சனைகள், கோலியாத் மாதிரி இருக்கிற சூழ்நிலை, இல்ல சவுல போல உருவ குத்தி போடுற மாதிரி ஈட்டிகள் எய்யப்படுதா, கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, தேவனை சபிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள், முறுமுறுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள், அசட்டை பண்ணும்படியான சூழ்நிலைகள் உங்களோட வாழ்க்கையில வருதா? ஒண்ணுமே இல்லை. அதை ஜெயிக்கிறதற்கான பலனை ஜெபத்தின் மூலமா பெற்றுக்கொண்டு அதை ஜெயித்து 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 ஓட்டத்தை ஜெயத்தோட நீங்க முடிச்சீங்க அப்படின்னா உங்க மேல ஊற்றப்பட்ட அந்த பரலோக அபிஷேகம், பரலோகத்திலிருந்து வார்த்தையானவர் உங்க மேல ஊற்றின அந்த அபிஷேகத்தினால வந்த அந்த கிஃப்ட், பரலோகம், பரலோக ராஜ்யத்துல கர்த்தர் உங்களை கூட்டி சேர்ப்பார். ஜெயிக்கிறது ஈஸி கிடையாதுதான். ஆனா அது ஈஸி ஆக்கலாம். ஜெபத்தின் மூலியமா ஈஸி ஆக்கலாம். ஈஸியாக்கி ஜெயித்து ஓட்டத்தை ஜெயத்தோட முடிப்போம். ஓட்டத்தை ஜெயத்தோட முடிந்தா நம்மளுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் எளிதில் சுதந்திரிப்போம். வேதத்தின்படி இயேசுவின் நாமத்தில் ஆமென். காட் பிளஸ் யூ. ஓட்டத்தை ஜெயத்தோட நீங்க முடிச்சீங்க